Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பேங்கிங் வச்சு ஒரு இந்த முக்கியமான இன்னொரு ரிலேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லோனை செக்யூர்டா அன்செக்யூர்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த செக்யூர்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் போர்ஷன் செக்யூர்டு போர்ஷன் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் போர்ஷன் அன்செக்யூர்டு போர்ஷன் அப்படின்னு நம்ம பிரித்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ஆஃப் பேங்க் இன்க்ளூட் லோன் ஆஃப் 5 lakh 39 அன்றைக்கி ஒரு 5 lakh அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க லோனு. அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு 16%, காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. ஸோ குவார்ட்டர்லி அதை காம்பவுண்ட் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி, ஸோ இந்த 5 லட்சம் லோனுக்கு நம்ம செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன செக்யூரிட்டினா 7,000 shares ஆஃப் ₹100 ஈச். ஆனால் லோனுக்காண்டி வேல்யூவேஷன் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிடையாது, அதுக்கு பதிலாக 90 ரூபாய்க்கு அதை வேல்யூ பண்ணியிருக்கோம். there is no repayment till 31/12. ஸோ என்ன அர்த்தம், ஒரு வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் நோ ரீபேமெண்ட் ஆஃப் லோன். அந்த இயர் எண்டிங்கில் வேல்யூ ஆஃப் ஷேர் நம்ம இவங்க கொடுத்த அன்றைக்கி 90 ரூபா இருந்திருக்கு, ஆனால் அந்த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரீபேமெண்ட் டேட் அன்றைக்கி 80 ரூபா ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து ஃபுல்லி செக்யூர்டாக இல்லையா, இல்லை ஃபுல்லி செக்யூர்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ போர்ஷன் வந்து செக்யூர்டு அமௌண்ட், அதில் அன்செக்யூர்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பிரித்து கண்டுபிடிக்க போகிறோம். லோன்னு சொல்லிட்டாலே என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் லோன் ஸ்டார்டிங் இனிஷியல் 5 lakh. இதில் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது நமக்கு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வர்ற ஆன்சர் டோட்டல் கிளைமு. அதிலிருந்து நம்ம செக்யூர்டு போர்ஷன் எவ்வளோ 7,000 இன்ட்டு நமக்கு முக்கியம் என்ன, அந்த லோனோட டேட்டு முடிகிற அன்றைக்கி ஷேரோட வேல்யூ என்ன, 90 ரூபாயோ 100 ரூபாயோ கிடையாது, 80 ரூபா தான் அந்த இயர் முடிகிற அன்றைக்கி. ஸோ 7000 × 80 தான் வந்து வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி. இதனிடையே சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு ஆக்சுவல் ஆன்சர் வரும். ஆனால் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல, அதுவும் இவங்களோட லைபிலிட்டி தானே. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 31/12/12 இது என்ன டேட்டு, நம்ம லோன் எடுத்த டேட்டு, அந்த லோன் எடுத்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர். லோன் எடுத்தது 39, அதுலேருந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அன்றைக்கி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லட்சம் இன்ட்டு 16% இன்ட்டு எத்தனை மாதம், 3 மாதம். ஸோ 5 lakh இன்ட்டு 16/100 இன்ட்டு 3/12 போட்டிங்கன்னா 20,000 இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இனிஷியலாக எவ்வளோ 5 லட்சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 20,000. டோட்டலாக இப்போதைக்கு அவனுக்கு லைபிள் எவ்வளோ, ஒரு குவார்ட்டரில் 5,20,000 அந்த பர்சனோட லைபிலிட்டி. இப்போது அடுத்த குவார்ட்டர் முடிவுக்கு வருது. 5,20,000 இருக்கா, அந்த 5,20,000க்கு 16% வந்து 3 மாதத்துக்கு போட்டால் 2,800 கிடைக்கும். இப்போ 5,20,000 ஏற்கனவே இருக்கிற லைபிலிட்டி ப்ளஸ் ஒரு 2,800 போட்டால் 5,48,000 டோட்டல் லைபிலிட்டி. இது செகண்ட் குவார்ட்டர் முடியும் போது. இப்போ தேர்ட் குவார்ட்டருக்கு போட்டிங்கன்னா என்ன வரும், 5,48,000 ஆல்ரெடி லைபிலிட்டி இன்ட்டு 16/100 வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டு இன்ட்டு 3/12 போட்டால் அடுத்த 3 மந்த்ஸ்க்கு 21,632 வரும். இப்போ 5,48,000 ப்ளஸ் 21,632 போட்டிங்கன்னா 262,430. இதே மாதிரி நம்ம 5 குவார்ட்டர் என்னைக்கு ரீபேமெண்ட் டேட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ரீபேமெண்ட் டேட் வரைக்கும் போட்டுகிட்டே வந்தால் 5 குவார்ட்டருக்கான டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அதான் 1,08,326. இப்போது அந்த பப்ளிக் கம்பெனி என்ன பண்ணணும், 5 லட்சம் இனிஷியல் லோன் போக அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 1,08,326ஐயும் சேர்த்து பே பண்ணால் டோட்டல் கிளைம் வந்து 6,08,326. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் ரஃபாக பார்த்தப்ப என்ன நினச்சோம், 5 லட்சம் வேல்யூ ஆஃப் லோனுக்கு 7,000 × 80 5,60,000 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஃபுல்லி செக்யூர்டுன்னு நினச்சோம். ஆனால் இல்லை, ஏன்னா நம்ம லோன் போர்ஷனில் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகிற போது டோட்டல் லோனோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கேஸில் 6,08,326 மதிப்புள்ள லோனுக்கு வெறும் 5,60,000 தான் வந்து செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கோம். அப்போ மீதி இருக்கிற 48,326 வந்து அன்செக்யூர்டு போர்ஷன். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 5,60,000 செக்யூர்டுன்னு கிடச்சிருச்சு, 48,326 வந்து அன்செக்யூர்டுன்னு கிடச்சிருச்சு. அதை தான் நம்ம வந்து பிரித்து எழுத போகிறோம். பிரித்து எழுதுனா இந்த சம் சால்ட். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே கிளியராக ஐடென்டிஃபை பண்ண வேண்ட விஷயம் இதுதான், குவார்ட்டர்லி. இது ஏன் வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறோன்னா இந்த வேர்டு கொடுத்த ஒரே காரணத்தினால தான். 16% பெர் ஆனம் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி, குவார்ட்டருக்கு வந்து காம்பவுண்ட் ஆகுதுன்னு சொல்கிறதுனால தான் இப்படி பிரித்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் இந்த மெத்தட் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.